السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 371. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 371ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அஃப்வி வல் இஅராதி அனில் ஜாஹிலீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 371ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஆயத்துக்களை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 2 ஆயத்துக்களில் முதலாவது ஆயத்து என்பது அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஆயத்தாக இருக்கும். அப்போ இதற்கு முந்தைய பாடமான இந்த 370ஆம் நாள் பாடத்துல இந்த பாட தலைப்பிற்கான அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அந்த அறிமுகத்திற்கு கீழாக முஸன்னிஃப் அவர்கள் சில ஆயத்துக்களை நமக்கு இந்த பாடத்திற்கு பொதுவாக குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆயத்திலிருந்து சில ஆயத்துகளுக்கான அந்த அர்த்தங்களையும் விளக்கங்களையும் முழுமையாக நம்ம முந்தைய பாடத்துல பார்த்தோம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 2 ஆயத்துக்கள், இறுதியாக அமையக்கூடிய 2 ஆயத்துக்கள், அந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதை தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, கூடுதலாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸாக அமையக்கூடிய அந்த முதலாவது ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் அந்த ஹதீஸுடைய தர்ஜுமாக்களையும் நம்ம கூடுதலாக இந்த பாடத்துல பேச இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஆயத்து, முதலாவது ஆயத்து அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையுது. அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தகுதியானவர்கள் யார், இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய ஆயத்து தான் அந்த ஒரு ஆயத்து. இரண்டாவது ஆயத்து என்பது பொறுமையும் மன்னிப்பும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஆயத்தாக இருக்கு. இந்த உலகத்தில் பொறுமையாக இருப்பது, சபரோடு இருப்பது, அப்படி பொறுமை காத்தவர்களுக்கான நன்மை என்ன, இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களை, தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்பு தன்மை, அந்த மன்னிப்பு தன்மைக்கான நன்மை என்ன, அதில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, இந்த பொறுமையும் மன்னிப்பையும் பற்றி பேசக்கூடிய ஆயத்து தான் இந்த இரண்டாவது ஆயத்தாக அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த 2 ஆயத்துகளுக்கான அந்த தர்ஜுமாவையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். இப்போ இந்த பாடத்திற்கு பொதுவாக வரக்கூடிய முதல் ஹதீஸ், அந்த ஹதீஸிற்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சுருக்கமாக நம்ம தரோம். பாருங்க, இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உஹது போர் இருக்குதா இல்லையா, நீங்கள் சந்தித்த அந்த உஹது போர், அந்த உஹது போரை விட, அந்த உஹது நாளை விட கடினமான ஒரு நாள் உங்களுக்கு வந்திருக்குதா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. உஹது நாள் என்பது ரொம்ப சோதனைக்குரிய நாள். கிட்டத்தட்ட 70 சஹாபாக்களை இழந்த ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலத்த காயப்பட்ட ஒரு நாள். அப்ப அத்தகைய நாளை கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அதை விட கடுமையான ஒரு சோதனைக்குரிய நாள் உங்களுக்கு வந்திருக்குதா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமாம் வந்திருக்கின்றது. அந்த நாள் என்ன நாள் தெரியுமா, அது ஒரு மலை கணவாயின் நாள் என்று சொல்லப்படக்கூடிய அக்கபாவுடைய நாளாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பதிலளித்து விட்டு சொன்னார்கள், அந்த நாள், அப்பொழுது தாயிஃப் நகரத்திற்கு நான் சென்றேன். தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த தாயிஃப் நகரத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நபர், அவரிடத்துல போய் நான் கேட்டேன், இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் இந்த இஸ்லாத்தினுடைய தாவத்து அழைப்பு பணிகளை செய்வதற்காக
சில உதவிகளை நாடி நான் அவனிடத்துல சென்றேன். ஆனால் நான் அந்த தாயிஃப் நகரத்திற்கு சென்ற பொழுது என்னை மிகவும் காயப்படுத்தினார்கள் அவர்கள். அந்த தாயிஃப் நகரத்தில் என்னை அவமதிப்பு செய்தார்கள். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த நாளில் நான் ரொம்ப கவலையுற்று இருந்தேன். அந்த நாள் தான் உஹது நாளை விட எனக்கு கடுமையான ஒரு நாளாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லமா, நான் அந்த தாயிஃப் நகரத்திலிருந்து திரும்பி வரேன். அப்போ கரனுத்து ஆலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு நகரம் இருக்கு. மக்காவிலிருந்து ஒரு பகல் ஒரு இரவு பயண தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அது. அந்த நகரத்தில் வந்த உடனே தான் என்னையே நான் உணர்ந்தேன். அப்போ நான் என்னை மறந்து விட்டேன், என்னை நான் உணரல. அந்த நகரத்திற்கு அடைந்த பொழுதுதான் நான் என்னை உணர்ந்தேன். அப்ப அந்த சமயத்துல ஒரு மேகம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு மேகம் சூழ்ந்து எனக்கு அது நிழல் கொடுத்தது. அப்போ அந்த அந்த மேகத்தை நான் உற்று பார்த்தேன். அந்த மேகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நபியே, நீங்கள் உங்களுக்கு வந்த இந்த சோதனையை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த கூட்டத்தார்கள் உங்களுக்கு செய்த அந்த அநியாயத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். அதனால உங்களுக்கு நீங்க என்ன ஏவறீங்களோ அதை செய்து கொடுப்பதற்காக மலையினுடைய மலக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க. அப்ப அது போலவே அந்த மலையில் இருக்கக்கூடிய மலக்கின் இடத்துல வந்தார். வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு இவ்வளவு சோதனை நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தான் என்ன அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு என்ன செய்தி யார சொல்லலாம் சொல்லுங்க. நீங்க மட்டும் நாடுனீங்கன்னு சொன்னா 2 மலைகள், இங்க இருக்கக்கூடிய இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இந்த தாயிஃப் நகரத்தையே நான் மூடி வருகிறேன், இந்த தாயிஃப் நகரத்தையே நான் நசுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, நான் ஆதரவு வைக்கின்றேன். எப்படி வருங்காலத்தில் இவர்கள் சந்ததிகளின் மூலமாக அல்லாஹு தஆலாவை நன்கு வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நன்கு தொழக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய மக்களையும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத இணை வைக்காத மக்களும் இந்த சந்ததியிலிருந்து அல்லாஹ் உருவாக்குவான், அல்லாஹ் கொண்டு வருவான் என்பதை நான் நம்பிக்கை வைக்கின்றேன், நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கிடத்தில் சொன்னார்கள். அதனால அப்படி செய்யாதீங்க, இவருடைய சந்ததிகள் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களின் விளக்கங்களையும் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த 75வது பாடம் தான் நம்ம இதற்கு முந்தைய பாடத்தில் துவங்கப்பட்ட பாடம். இப்ப இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஆயத்துக்கள் ஒவ்வொன்றாக பார்த்து இந்த ஆயத்து வரையிலும் இதுவரையிலும் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். சரிங்களா? இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்கள் எல்லாம் முந்தைய பாடத்துல நம்ம பேசிட்டோம். இப்ப இந்த பாடத்துல நம்ம பேசக்கூடிய ஆயத்து இதிலிருந்து துவங்கக்கூடிய ஆயத்தாக இருக்கின்றது. சரிங்களா? இப்ப பாருங்க, முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்து, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் என்று அமையக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை முதலாவதாக பார்ப்போம். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை தொட்டும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆயத்திற்கான அர்த்தம் முழுமையாக விளங்கும். இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி எப்படி அமையும்? ஒரு கூட்டத்தாரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراஇ வல்-காஸிமீனல் கைஸ வல்-ஆஃபீன அனின் நாஸ் என்பதாக இந்த ஆயத்து அமையும். அப்போ அல்லதீன ஒரு கூட்டத்தார்களாகிறவர்கள் எப்படி? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراஇ, தன்னுடைய கஷ்டமான காலத்திலேயும் லேசாக இருக்கக்கூடிய காலத்திலேயும் அவர்கள் செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு காவிரியில் வகையில இன்னும் அவர்கள் கோபத்தை கடித்து விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கோபம் ஏற்பட்டால் அதை தன்னுடைய மனதில் அவர்கள் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக தாயத்தை தொடர்ச்சியாக வருது, இன்னும் மக்களை தொட்டும் அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, வல்லாஹு, இன்னும் அல்லாஹு தஆலா ஆகிறவன், யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை, நலவான காரியத்தை செய்யக்கூடியவர்களை, அதாவது இஹ்சான் உடையவர்கள், அதாவது நற்காரியங்களில் மேற்கொள்ளக்கூடியவர்கள். அப்ப நற்காரியங்கள் செய்வதில் மேற்கொள்ளக்கூடியவர்கள், அப்ப நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இதனுடைய தர்ஜுமா அமையும். இப்ப இந்த ஆயத்திற்கான தஃப்சீர் நம்ம ஃபத்ஹுல் பயான் என்ற தஃப்சீரில் இருந்து பார்க்கக்கூடிய விளக்கத்தை இந்த ஆயத்திற்கு நம்ம பேச இருக்கிறோம். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை தொட்டு மன்னிக்கக்கூடியவர்கள்,
அதாவது சொல்றாங்க தஃசீரில, அதாவது எவராவது அவர்களிடத்தில் தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்க தகுதியான நிலையில் இருந்தாலும் அதை விட்டு மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நன்மைகளில் மிக உயர்ந்த ஒரு நன்மையாக இருக்கு என்று இந்த தஃசீர்ல சொல்லி காட்டுறாங்க. சாதாரணமாக மன்னிக்க கிடையாது. ஒருத்தன் ஒரு வழியை எல்லாம் மன்னிச்சு விடுறது ஒரு விதம் இருக்கு. இங்க வழியே எல்லாம் மன்னிக்கிறது கிடையாது. அவனை தண்டிக்கக்கூடிய எல்லா சூழலும் இருக்கு. ஒருத்தன் ஒரு நாட்டுக்கே அரசனா இருக்கிறான், இல்ல ஒரு ஊருக்கே தலைவரா இருக்கிறான். ஒருத்தவன் அவனுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டான், பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஒரு தீங்கு ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னா, இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பதவியின் மூலமாக இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி தண்டிக்காம நான் அவனை மன்னிச்சுட்டேன். அவன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அல்லாஹ்விற்காக அவன் செய்த அந்த தீமையை நான் பொறுத்து கொண்டேன், நான் மன்னித்து கொண்டேன் என்று ஒரு மனுஷன் மன்னிக்கிறானா இல்லையா, அவன் தான் ஆஃபீன். இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய இந்த ஆஃபீனுக்கான மானா அத்தகைய மானாவை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த தஃசீரில் அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த முஹ்சினீன்கள் என்பதற்கு இரண்டு அர்த்தத்தை போடுறாங்க. பொதுவாக அர்த்தம் எடுக்கும் பொழுது பொது அர்த்தத்தில் அமையும் என்று எடுத்தும் பொழுது நன்மை செய்பவர்கள் அடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நன்மையான காரியம் என்று எதெல்லாம் இருக்குதோ, எந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதை செய்பவர்கள் எல்லாமே முஹ்சினீன்கள். அப்போ இது பொதுவான அர்த்தம். அந்த முஹ்சினீன்களே அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று அர்த்தம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவே இந்த ஆஃபீன இந்த ஆயத்தினுடைய தொடர்படியாக பார்க்கும் பொழுது, இந்த சம்பவத்திற்கு இந்த கருத்திற்கு தோதுவாக பார்க்கும் பொழுது முஹ்சினீன் என்பவர்கள் ஆஃபீன, அதாவது பிறர் என்ன தீங்கு செஞ்சாலும் தனக்கு என்ன தீங்கு நடந்த போதிலும் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்கள், மன்னித்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அத்தகைய முஹ்சினீன்கள் இதில் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த தஃசீரில் அருமையாக சொல்றாங்க. இந்த இடத்துல பொதுவான கருத்து எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த முஹ்சினீன் என்பதற்கு பொதுவான நன்மை செய்யக்கூடியவர்கள், அப்ப இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இதுல அடங்கும். யார் யார் என்ன நன்மைகள் செய்கிறார்களோ, யார் யார் என்ன ஹிதுமத்துகள் என்ன சேவைகள் செய்கிறார்களோ, என்ன பணிவிடைகள் செய்கிறார்களோ, என்ன உதவிகள் செய்கிறார்களோ, இது எல்லாமே அடங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுவே ஒரு சிறந்த கருத்து என்பதாகவும் இந்த தஃசீர்ல அருமையாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதுதான் அந்த ஆயத்திற்கான தஃசீர். பாருங்க, ஆல இம்ரான் 134, சூரத்து ஆல இம்ரான்ல 134வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ என்று சொல்லப்படக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை முதலாவதாக பார்ப்போம். வலமன் சபர வகஃபர, யார் மன்னிப்பார்களோ, யார் பொறுமை காப்பார்களோ, இன்னும் யார் மன்னிப்பார்களோ அவர்களுக்கு இருக்கின்றது இன்னதாலிக்கு, நிச்சயமாக அத்தகைய காரியம். எத்தகைய காரியம்? ஒருவன் என்ன கோபப்படுத்தினால் பொறுமையோடு இருப்பது, ஒருவன் என்ன தீங்கு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய தன்மையோடு இருப்பது, அப்படி மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையாகிறது லமின் அஸ்மில் உமூர், திட்டமாக அது உறுதிமிக்க காரியங்களில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்ப காரியங்களில் உறுதி, அப்ப உறுதிமிக்க காரியங்கள் என்று இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குமோ அத்தகைய உறுதியான காரியங்களில் கட்டுப்பட்டதுதான் இந்த பொறுமையும் இந்த மன்னிக்கும் இந்த தன்மையும் என்பதை அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். இப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா. இப்ப இந்த ஆயத்திற்கான தஃசீரை நம்ம பார்க்கும் பொழுது தஃசீர் ஃபத்ஹுல் கதீர்ல சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். முதலாவது பாருங்க, வலமன் சபர வகஃபர, யாரு பொறுத்து கொண்டு யார் மன்னிப்பார்களோ, பொறுமையோடு யார் மன்னிப்பார்களோ, அதாவது தமக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் அநியாயத்தையும் பொறுத்து தன்னை அநியாயப்படுத்தியவரை மன்னித்து பழிவாங்காமல் இருப்பாரோ என்ற அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். இப்ப மேல அந்த ஆஃபீனுக்கு சொல்லப்பட்ட அதே அர்த்தம் இங்கேயும் வரும் கிட்டத்தட்ட. எப்படி தனக்கு என்ன ஒரு அநியாயம் நிகழ்ந்தாலும் சரி, துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் பொறுத்து சாதாரணமாக இருப்பது கிடையாது, பொறுக்கிறது மட்டும் கிடையாது, அவனை பழிவாங்காம இருக்கணும். அப்போ அதை மறந்துடணும், சும்மா மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, மறக்கணும். அதுதான் சபர வகஃபர. அப்போ மறைத்து மன்னித்து விடணும். அப்ப அதை மனசுலயே வச்சுக்க கூடாது. அவனை வேற வழி இல்லாம நான் மன்னிச்சுட்டேன், என்னைக்காவது அவனை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனை காலம் முழுவதுமாக மன்னித்து விட வேண்டும். அப்படிப்பட்ட மன்னிப்பு தான் இதில் சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அத்தகைய மன்னிக்கும் அந்த தன்மை, இன்னதாலிக்க, நிச்சயமாக அத்தகைய தன்மையாகிறது
லமின் அஸ்மில் உமூர், உறுதிமிக்க காரியங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அதாவது இந்த பொறுமையும் மன்னிப்பும் என்பது மிகவும் உயர்ந்த உறுதியான அமைப்பான செயல்களில் ஒன்றாக இது இருக்கும் என்பதை இதன் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆயத்திற்கு கீழாக சில உலமா பெருமக்கள் எல்லாம் சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, முதலாவதாக இமாம் முகாத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது அல்லாஹ் கட்டளையிட்ட நல்ல விஷயங்களிலிருந்தும் உண்டானதாக இருக்கும். இந்த அஸ்மில் உமூர் கூடுகிறாங்க. இப்ப அல்லாஹ் எதையெல்லாம் நல்ல விஷயம் வச்சிருக்கிறானோ, அல்லாஹ் கட்டளையிட்ட நல்ல விஷயங்கள் எதெல்லாம் வச்சிருக்கிறானோ அதிலிருந்தும் உள்ளதாக இதுவும் இருக்கும். இது சபரா அஃபரா என்ற ஒரு வார்த்தை என்ற ஒரு தன்மையும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்று முகாத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க. அடுத்தபடியாக இமாம் ஜுஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பொறுமை காட்டும் மனிதர் அதற்கான மிகப்பெரிய பலனை அவர் பெற்றுக் கொள்வார். யாரு பொறுமை காக்கிறார்களோ அதற்கான பலனை அவர் அடைந்து கொள்வாராம். அது மட்டும் கிடையாது, தண்டனைக்கு பதிலாக பலன் வேண்டுபவர், பலனை வேண்டுபவர், இது ஒரு இப்படி வேண்டக்கூடியவர் என்பது, வேண்டக்கூடிய தன்மை என்பது இது ஒரு உயர்ந்த ஒரு தீர்மானமாக இருக்கும், இது ஒரு உயர்ந்த குணமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே, இந்த கருத்து எல்லாமே ஜிஹாத் வருவதற்கு முன்னாடி, அதாவது போர்க்காலங்கள் வருவதற்கு முன்னால் இருந்தது. போர்க்காலம் வந்ததால இதெல்லாம் நசுக செய்யப்பட்டதாக, உயர்த்தப்பட்ட, ரத்து செய்யப்பட்ட கருத்தாக இருக்கு என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது முஷ்ரிக்கீன்களை குறித்து வரக்கூடியது மட்டுமே என்று சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முன்பு மன்னித்து பொறுமை காட்ட சொல்லப்பட்டது, ஆனால் பின்னர் ஜிஹாது வந்ததால், போர்க்காலம் வந்ததால் காஃபிர்களுடன் மன்னிப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். அப்போ போர்னு வந்ததுக்கு அப்புறம் மன்னிக்கிறதெல்லாம் சரி வராது. அப்போ காஃபிர்களை எதிர்ப்பது என்பதுதான் போருடைய முக்கியமான நோக்கமே. அப்போ இது போருக்கு முன் சொல்லப்பட்ட ஒரு வசனம், அதை குறிக்கக்கூடிய கருத்து என்பதை இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க. ஆனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லும் பொழுது அப்படிலாம் கிடையாது, இது ஒரு பொதுவான கருத்து தான், இது எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய கருத்து தான், சூழ்நிலையை கொண்டுதான் அது வேறுபடுமே தவிர மற்ற கருத்துப்படி பார்க்கும் பொழுது எல்லா அடிப்படையிலும் மன்னிக்கக்கூடிய, பொறுமை காக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது உறுதிமிக்க காரியத்தில் பட்டதாக ஒரு உயர்ந்த குணமாகவே இருக்கின்றது என்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த தஃசீரில அருமையாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃசீர். அஷூரா 43, சூரத்து ஷூராவுல 43வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. இன்னும் பாருங்க, வல் ஆயாத்து ஃபில் பாபி, இன்னும் இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துகளாகிறது கசீரத்தும் மஅலூமத்தும், அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித்தராங்க. அப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து ஆயத்துகளையும் பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாச்சு. இப்ப அடுத்தபடியாக முதலாவது ஹதீஸ் அமையக்கூடிய இந்த ஹதீஸை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 643வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரையத்துக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அன்னஹா, நிச்சயமாக அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், காலத் அவர்கள் சொன்னார்கள், லின்னபி ஸல்லல்லாஹு, அவர்கள் கேட்டார்கள், லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஹல் அதா அலைக, உங்களிடத்தில் வந்துள்ளதா, யௌமுன் ஒரு நாள் வந்திருக்கின்றதா, வந்துள்ளதா, எத்தகைய நாள், கான அஷத்து மின் யௌமி உஹுத், உஹதுடைய நாளை விட மிக கடுமையான நாளாக ஆகியிருக்குமே, அத்தகைய ஒரு நாள் உங்களிடத்தில் வந்திருக்கின்றதா யார சொல்லலாம் என்று கேட்டாங்க. உஹது நாள் ரொம்ப கடுமையான நாள். அப்ப எதனால இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா, அந்த உஹது போரில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் காயமடைந்ததாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல்லும் உடைந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலும் ஏற்பட்டது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழியில் விழுந்தார்கள். அத்தகைய ஒரு துன்பமான ஒரு சம்பவம் நிகழ்ந்த ஒரு போர். அது மட்டும் கிடையாது, 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட போரும் அந்த உஹது போர் தான். அப்ப அத்தகைய போர் ரொம்ப கடுமையான ஒரு நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைஞ்சது. அப்ப அதை விட கடுமையான நாளாக உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்குதா யார சொல்லலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் லகீது, திட்டமாக நான் சந்தித்திருக்கின்றேன், மின் கௌமிக்க, உன்னுடைய கூட்டத்தார்களிடம் இருந்து நான் சந்தித்திருக்கின்றேன். உன்னுடைய கூட்டத்தார்களான அந்த குறைஷி கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களின் மூலமாக, அதாவது
அவர்களின் மூலமாக பல வேதனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளை பத்தி சொல்றாங்க, வகான இன்னும் அந்த நாளானதாக இருந்தது, அஷத்த மா லகீது மின்ஹும், அந்த உன்னுடைய கூட்டத்தார்களிடமிருந்து நான் சந்தித்த நாட்களில் மிக கடுமையான நாளாக அந்த நாளாக இருந்தது. அந்த நாள் எத்தகைய நாள்? அது என்ன நாள்? யௌமல் அகபதி, அகபா என்று சொல்லப்படக்கூடிய நாள், அதாவது மலை கணவாய் என்று சொல்லப்படக்கூடிய நாள். அத்தகைய நாள் தான் நான் உஹதை விட மிக கடுமையான நாளாக அந்த நாள் என்பது ஆகியிருந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்பொழுது இது அரல்து நஃப்ஸி, அந்த நாளில் என்னை குறித்து, என்னுடைய நஃப்ஸை குறித்து நான் முறையிட்டேன், நான் எடுத்துரைத்தேன். அலபனி அபதி யாலியில யாலி லபனி அபதி குலாலி, அபது குலால் என்று சொல்லப்படக்கூடிய அபது குலால் என்பவருடைய மகனான அபது யாலில் என்று சொல்லப்படக்கூடிய மகன், அதாவது இவர் யாருன்னு சொன்னா தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக இருந்தார் அந்த சமயத்துல. அப்ப அந்த தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த அபது யாலில் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மகன், அந்த மகனிடத்துல என்னை குறித்து நான் முறையிட்டேன். அப்ப எதற்காக வேண்டி? இந்த இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும், இந்த இஸ்லாத்தை அறிவிக்க, அதாவது இந்த இஸ்லாத்தினுடைய தஅவத் அழைப்பு பணிகளை செய்வதற்காகவும் நான் அவனிடத்துல உதவி கேட்டு நான் போனேன். அப்போ அந்த சமயத்துல நான் உதவி கேட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல என்னுடைய கோரிக்கைக்கு ஃபலம் யுஜிபுனி, அவன் எனக்கு பதிலளிக்கவில்லை. இலாமா அரத்து, நான் நாடிய ஒன்றின் பக்கம் அவன் எனக்கு பதிலளிக்கவில்லை. அவன் நாடிய ஒன்றின் பக்கம்னா நான் நினைச்ச விஷயத்தை அவன் பதிலளிக்கல. அப்ப நான் இப்படி கேட்ட உடனே செய்துக்கோங்க முகம்மதை, இப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பரவி கொள்ளுங்கள், நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று அவன் சொல்லுவான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி சொல்லாம அவன் என்னை அவமதித்து விட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்றாங்க. ஷரஹ்ல சொல்றாங்க, எந்த அளவிற்கு கொடுமை என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்ட உடனே அந்த தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர், அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த குழந்தைகளை தூண்டிவிட்டு கற்களை எரிய செய்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. கல்லெல்லாம் எரிய செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகங்களும் உடல்களும் ரத்தத்தில் மூழ்கிவிட்டது. ரத்தம் ஓடுது. அந்த அளவிற்கு கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள். யாரை வச்சு? குழந்தைகளை வைத்து துன்புறுத்தி அப்படி ஒரு அவமதிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தலைவன் செய்தான். அப்ப அதுதான் அந்த ஷரஹ்ல நமக்கு சொல்லித் தராங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளாக எனக்கு அந்த நாள் அக்கபாவுடைய நாள் என்பது ஆகியிருந்தது, அமைந்திருந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, ஃபந்தலக்து, அப்பொழுது நான் சென்று விட்டேன். வஅன மஹ்மூமுன் அலா வஜ்ஹி, என்னுடைய முகத்தின் மீது கவலையுடப்பட்ட, கவலை இருக்கப்பட்ட நிலையில் நான் ஆகியிருந்த நிலையில் நான் சென்று விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப என் முகம் ஃபுல்லா கவலை, எனக்கு அவ்வளவு கவலை ஆயிடுச்சு, என்னுடைய மனசெல்லாம் ரொம்ப உருகிடுச்சு. நான் அப்படி ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில நான் அந்த நகரத்தை விட்டு நான் சென்றேன். அப்பொழுது ஃபலம் அஸ்தஃபிக், நான் உணரவில்லை, இல்லா வஅன பிகர்னிஸ் ஆலிப், கர்னிஸ் ஆலிப் என்ற அந்த இடத்தை நான் அடையும் வரையிலும், அந்த நான் அடைவதை தவிர நான் உணரவில்லை. அப்ப இந்த இடத்துல தவிர என்ற அர்த்தம் கொடுக்கறதை விட அடையும் வரையிலும் இலாவுடைய அர்த்தம் இந்த இல்லாவுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்ப கர்னிஸ் ஆலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம், இந்த நகரம் எப்படின்னு சொன்னா, மக்காவில் இருந்து ஒரு நைட்டு, அதாவது ஒரு இரவு பயணம் செய்து மேற்கொண்டாதான் அந்த இடத்தை போய் அடைய முடியும். ஒரு இரவு ஒரு பகல், இன்னும் சொல்றாங்க ஒரு கருத்துப்படி பார்க்கும்போது ஒரு இரவு ஒரு பகல், கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணம் செஞ்சு போனாதான் அந்த இடத்தை அடைய முடியும். அப்ப அத்தகைய அந்த கர்னிஸ் ஆலிப் என்ற அந்த இடத்தை அடையும் வரையிலும் என்னை நான் உணரவில்லை. அப்ப இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்னிஸ் ஆலிப் அந்த இடத்தை அடைஞ்ச உடனே தான் என்னையே நான் நினைச்சேன், என்னையே நான் உணர்ந்தேன். அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு நடந்த மாதிரி நம்ம சொல்லுமா இல்லையா, ஒரு பதட்டம், ஒரு மிகப்பெரிய கவலைக்கு நம்ம உள்ளான நம்மளை நம்ம மறந்துடுமா இல்லையா, அத்தகைய ஒரு நிலையை போல நான் ஆளாயிட்டேன். அந்த கர்னிஸ் ஆலிப் இடத்துலதான் எனக்கு ஒரு உணர்வே வந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பொழுது அந்த சமயத்துல ஃபரஃபஅது ரஅஸி, என்னுடைய தலையை நான் உயர்த்தினேன். அப்போ என்னுடைய தலையை அந்த வானத்தை நோக்கி நான் உயர்த்தினேன். ஃபஇதா, அப்பொழுது அன பிஸஹாபத்தின், ஒரு மேகத்தை கொண்டு நான் ஆகியிருந்தேன். கத அலல்லல்தனி, திட்டமாக அந்த மேகம் என்பது எனக்கு நிழல் கொடுத்ததே அத்தகைய ஒரு மேகத்தை கொண்டு நான் ஆகியிருந்தேன். அப்போ ஒரு மேகம் எனக்கு நிழல் கொடுத்துச்சு. அப்போ ஃபனலரது, அப்பொழுது நான் பார்த்தேன். ஃபஇதா ஃபீஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த மேகத்தில் அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிருந்து ஃபனாதானி,
அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து ஃபகால, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹு தஆலா, அது சமிஅ, அவன் திட்டமாக செவியுற்று விட்டான், திட்டமாக கேட்டு விட்டான், கௌல கௌமிக லக, உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களுக்கு சொன்ன அந்த சொல்லை அல்லாஹ் கேட்டு விட்டான். வமா ரத்து அலைக்க, இன்னும் உங்களிடத்தில் அந்த கூட்டத்தார்கள் கொடுத்த பதில், அந்த கூட்டத்தார்கள் பதிலளித்த ஒன்றையும் அல்லாஹுக்கு செவியுற்று விட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. உங்க கூட்டத்தார்கள் என்னென்ன துன்புறுத்தல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் யார சொல்லலாம். அதையெல்லாம் அல்லாஹ் செவிப்படுத்தி விட்டான், அதையெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டான். கேட்டுவிட்டு வகது பஅஸல்லாஹு, இன்னும் திட்டமாக அல்லாஹு தஆலா அனுப்பினான், இலைக்க, உங்களின் பக்கம் அனுப்பினான், மலக்கல் ஜிபாலி, மலையினுடைய வானவரை உங்களின் பக்கம் அனுப்பினான், லிதஅமுரஹு, அவரிடத்தில் நீங்கள் ஏவுவதற்காக, பிமா ஷிஅத ஃபீஹிம், அந்த கூட்டத்தாருடைய விஷயத்தில் நீங்கள் நாடும் ஒன்றை அந்த மலக்கிடத்தில் ஏவுவதை, அந்த மலக்கிடத்தில் ஏவுவதற்காக அந்த மலக்கை அல்லாஹ் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கின்றான். அந்த ஹூவுடைய லமீரு இந்த மலக்க பார்த்து போகுது, அந்த மலையினுடைய வானவரை பார்த்து போகுது. இந்த ஃபீஹிமுடைய லமீரு அந்த கௌம பார்த்து போகுது, அந்த கூட்டத்தார்கள். அப்ப அந்த கூட்டத்தார்களை நீங்க என்ன செய்ய நாடுறீங்களோ அதை இந்த மலக்கிடத்துல நீங்க சொல்லுங்க யார சொல்லலாம். அந்த மலக்கிடத்துல நீங்க ஏவுங்க, அவர் அதை செய்து முடிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த பொறுப்புக்காக வேண்டிதான் அந்த வானவரை அல்லாஹ் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபனாதானி மலக்குல் ஜிபாலி, அப்பொழுது அந்த மலையினுடைய வானவர் என்னை அழைத்தார். அழைத்து ஃபஸல்லம அலைய, என்னிடத்தில் அவர் சலாம் கூறினார். சலாம் கூறிவிட்டு சும்ம கால, பிறகு அவர் சொன்னார், அந்த மலக்கு சொன்னார், யா முஹம்மது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கத் சமிஅ கௌல கௌமிக லக, உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களுக்கு சொல்லி அந்த சொல்லை அல்லாஹ் கேட்டு விட்டான். வான, இன்னும் நானாகிறவன் மலக்குல் ஜிபாலி, மலையினுடைய மலக்காக இருக்கிறேன். அதனால வகத் பஅஸனி ரப்பி, திட்டமாக என்னுடைய இரட்சகன் என்னை அனுப்பியிருக்கின்றான், இலைய, உங்கள் புறத்தில் என்னை அனுப்பியிருக்கின்றான். எதற்காக? லிதஅமுரனி பி அம்ரிக்க, உங்களுடைய கட்டளையை எனக்கு நீங்கள் ஏவுவதற்காக உங்களிடத்தில் என்னை அனுப்பியிருக்கின்றான். அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்து முடிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறான் யார சொல்லலாம். தமாஷத்த, என்ன நீங்கள் நாடுகிறீர்கள் என்று அவர் என்னை பார்த்து கேட்டார். சிலதான் சொல்றாங்க, அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செய்து கொடுப்பதற்காக அல்லாஹ் உங்களின் பக்கம் என்ன அனுப்பியிருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீர்கள் யார சொல்லலாம் என்று அந்த மலக்கு என்னை பார்த்து கேட்டுட்டு சொன்னாங்க, இன்ஷஅத்த, நீங்கள் நாடினால் யார சொல்லலாம். அந்த மலக்கு கேட்கிறாங்க, இன்ஷஅத்த, நீங்கள் நாடினால், அத்துபக்கத்து அலைஹிமுல் அக்ஷபைனி, அவர்களுக்கு மத்தியில் 2 மலைகளை நான் நசுக்கி விடுகிறேன். அப்ப 2 மலைகளுக்கு மத்தியில் அவங்கள நான் நசுக்கிறேன். அந்த 2 மலைகளை சொல்லும் பொழுது ஷரகளை சொல்றாங்க, அபு ஹுபைஸ் இன்னும் அஹமர் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலை. அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் அந்த தாயிஃப் நகரத்தில் உங்களை காயப்படுத்திய அந்த நபர்களை நான் முழுமையாக நசுக்கி விடட்டுமா யார சொல்லலாம் என்று அந்த மலக்கு என்ன பார்த்து கேட்டாங்க. அப்போ ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல், இல்லை, மாறாக அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அர்ஜூ, நான் ஆதரவு வைக்கின்றேன், ஐயுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம், அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களுடைய, அதாவது அந்த யாரு அந்த கூட்டத்தார்கள் இருப்பாங்களே, அந்த தாயிஃப் நகரவாசிகள், அந்த தாயிஃப் நகரவாசிகளுடைய சந்ததிகளில் இருந்தும் அல்லாஹ் வெளியாக்குவதை நான் ஆதரவு வைக்கின்றேன். மையஅபுதுல்லாஹ வஹதஹு, அந்த அல்லாஹுவை வணங்கி ஒருமைப்படுத்தக்கூடிய மக்களையும், லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், இன்னும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு வஸ்துவையும் இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத நபர்களை அல்லாஹ் அந்த சந்ததியில் இருந்து வெளியாக்குவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப வேணா என்னை அவர்கள் துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், என்னை காயப்படுத்தியவர்களாக இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அல்லாஹு தஆலாவை வணங்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நல்ல முஃமினான நல்ல சாலிஹான மக்களை அல்லாஹ் அந்த சந்ததியின் மூலமாக உருவாக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன். அதனால அவங்களை ஒன்னும் செய்யாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையினுடைய மலக்கிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல் அஹ்ஷபான். அப்போ அஹ்ஷபைன்னு சொன்னாங்களே, இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அல் ஜபலானில் முஹைதானி பிமக்கத,
மக்காவை சூழ்ந்திருக்கக்கூடிய இரண்டு மலைகள் என்று அர்த்தம் தான் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் அஹ்ஷபுன்னு சொன்னா அப்ப அக்ஷபானி இந்த இரண்டு மலையை சொல்றாங்க. அப்ப அந்த அக்ஷபானிக்கான அர்த்தத்தை இங்க சொல்லல. அந்த அக்ஷபான மலை எங்க இருக்குதுன்னா மக்காவை சூழ்ந்து இருக்கக்கூடிய இரண்டு மலை, அதை குறிக்கக்கூடிய மலைதான் இந்த இரண்டு மலைகள் என்று சொல்லி தராங்க. அக்ஷபுக்கான அர்த்தம் என்ன, அதை தெளிவாக சொல்றாங்க பாருங்க. வல் அக்ஷபு, இன்னும் அக்ஷப் என்பதாகிறது அதுவாகிறது அல் ஜபலுல் கலீது, உறுதியான கடுமையாக இருக்கக்கூடிய கடுமையான மலை என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். கலீதுன்னு சொன்னா கடுமையாக, ஸ்ட்ராங்காக, ரொம்ப முரடாக இருக்கக்கூடிய மலை இருக்குமா இல்லையா, அத்தகைய மலைக்கு தான் ஜபல் கலீதுன்னு சொல்லுவோம். அப்ப அத்தகைய அர்த்தத்திற்கு இந்த அக்ஷப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு தெளிவாக நமக்கு சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த பாடத்திற்கு இறுதியாக அமையக்கூடிய இந்த இரண்டு ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவை முழுமையாக பார்த்தோம். இந்த முதலாவது ஹதீஸ் அமையக்கூடிய இந்த ஹதீஸிற்கான முழுமையான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இரண்டாவது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸ், இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.